Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல white sauce cheese maggi எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு 5 ingredients நமக்கு இதுக்கு தேவைப்படும். வாங்க நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்துட்டு மேகி ரெடி பண்றதுக்கு முன்னாடி white sauce ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமா பட்டர் ஆட் பண்றேன் கடாயில. கடாயை வந்து ரொம்ப ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணாதீங்க. இது பட்டர் வந்துட்டு பர்ன் ஆகிடும், அதாவது ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும். அதனால கடாய் லைட்டாக ஹீட் ஆனது உடனே பட்டர் ஆட் பண்ணிடுங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் நான் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் நல்லா சுட வச்சு ஆற வச்சு பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மூணும் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா வந்து இது கொதித்து மைதா மாவு வெந்து நல்லா உங்களுக்கு ஒரு சாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது நல்லா குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வந்துட்டு நம்ம சாஸ் ரெடி ஆனதும் மேகி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பீஸ் மேகி தான் போட போகிறேன். ஸோ இதை வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் மேகி டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணுறேன். இது கூட நான் மேகியும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நம்ம மேகி நல்லா வெந்து நம்ம அந்த ஒயிட் சாஸோட நல்லா குக் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இது கூட நம்ம ஃபைனலாக நான் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் பெப்பருக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை எந்த ஒரு சீசனிங்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். ஃபைனலாக நான் கொஞ்சம் சீஸ் துருவி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட ஒயிட் சாஸ் சீஸ் மேகி ரெடி. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.